வெல்கம் பேக் டு பிங்க் டாக்கிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டெய்லி லைஃப்ல நம்மளுக்கு நடக்கிற இந்த ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறமா ஒர்க் ப்ரெஷர், அதுக்கப்புறமா தூக்கம் குறைவா இருக்கிறது, அதுக்கப்புறமா ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம். இதனால நம்ம பாடி கிளாக் வைஸில் போகிறது ஆன்டி கிளாக் வைஸில் போனால் உங்களுக்கு பாடியில் என்ன மாதிரி அஃபெக்ட்ஸ்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு தெரியுமா? தெரிய மாட்டேங்குதே. அது என்ன மாதிரி அஃபெக்ட் நடக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், கேட்டுட்டு நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. ஆமாம் வீணா, இந்த ப்ராப்ளம் தான் முக்கியமாக பெண்களுக்கு வருது, ரொம்பவே நாங்கள் சஃபர் பண்ணுறோம். ஸோ அது என்னன்னு சொல்ல நாங்களும் தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க. ஸோ அந்த ஆன்டி கிளாக் வைஸில் போகி உங்கள் பாடி நார்மலாக போகிற ரொட்டீனு சேஞ்சஸ் ஆகி மெயினாக உங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் சரியாக வராமல் இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான் வருது. கரெக்ட் தானே? ஆமாம். ஸோ நிறைய பெண்கள் உங்கள் டே டு டே ரொட்டீனை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் அதை எதனா ஏனோ தானோ லேக் ஆஃப் ஸ்லீப் ஆகிறது, ஸ்ட்ரெஸ்ஸு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் போட்டுக்கிறது, அதுக்கப்புறமா சரியான தூக்கங்கள், சாப்பாடு கட்டுப்பாடு, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைங்க பண்ணுறதால தான் உங்கள் பாடி சரியாக ஒர்க் ஆகாமல் இர்ரெகுலர் பீரியட்ஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் இர்ரெகுலர் பீரியட்ஸை கரெக்டாக எப்படி ரெகுலராக கொண்டு வரது. அதுக்காக போயிட்டு டேப்லெட்ஸ், மெடிசன்ஸ் அந்த மாதிரி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சில பேருக்கு அது ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது, ஃபியூச்சரில் செம்மையாக அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்படி இருக்கிற ப்ராப்ளம்க்கு நான் சொல்கிற ஃபுட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டுக்கோங்க, கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ நான் வந்து டாக்டர் கிடையாது, ஸ்பெசிஃபிக்காக வந்து எனக்கு தெரிஞ்ச ஃபுட்ஸை நான் ரிசர்ச் பண்ணி உங்ககிட்ட சொல்கிறேன். அதனால கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு செட் ஆச்சுன்னா நீங்கள் ரெகுலர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃபுட்டை அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனால் மறக்காமல் இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பெண்கள் உங்கள் மாதிரி ஃப்ரெண்ட்ஸு, சிஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த ப்ராப்ளமில் சஃபராக இருப்பாங்க. ஏன்னா பெண்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம், அது சென்சிட்டிவான டாபிக்னே சொல்லலாம். ஏன்னா பீரியட்ஸ் வந்தால் தான் நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட ரத்தங்கள் வெளியே ஏறி நல்ல ரத்தங்கள் வந்து உருவாகும். ஸோ கெட்ட ரத்தங்கள் அப்படியே உடம்புல இருந்தால் உங்கள் பாடியில் வெயிட் ஏறுது. ஸோ அதனால் இது எப்படி நம்ம க்யூர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடியில் எந்த ப்ராப்ளமே இருக்காமல் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதை என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன ஃபுட்டு சொல்ல போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு தெரியும். இதுக்காக நீங்கள் ரொம்ப மெனக்கெட வேணும்னு அவசியமே இல்லை, ரொம்ப ப்ராசஸ் பண்ணணும், டைம் எடுக்கணுன்றது அவசியமே இல்லை. சிம்பிளாக நான் சொல்கிற ஃப்ரூட்ஸ்லேயே இருக்குதுங்க எல்லா பெனிஃபிட்டுமே. உங்கள் பீரியட்ஸ் ப்ராப்ளம் வர எல்லா பிரச்சனையுமே ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டோ இல்லை நான் சொல்கிற சிம்பிளான ட்ரிக்ஸை நீங்கள் ட்ரை பண்ணாலுமே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பீரியட்ஸு இர்ரெகுலராகுது, ரெகுலராக மாறிடும். ஸோ முதல் விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிங் ஆஃப் த ஃப்ரூட். இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளமில் இவனை சாப்பிட்டீங்கன்னா கரெக்டாக உங்கள் பிளட் சர்க்குலேஷன் ஃப்ளோவாகும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிறதோ கரெக்டாக ரெகுலராக மாற்றும். அது நிறைய பேர் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, யோசிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அது என்ன ஃப்ரூட்னா பப்பாயா தாங்க. பப்பாயா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு அவ்வளோவே நல்லதுங்க. ஏன்னா அது நேச்சுராகவே பிளட் ஃப்ளோவை நல்லாவே கிரியேட் பண்ணும். உங்கள் உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே பப்பாயாவில் இருக்குது. அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, மார்னிங் பிரஞ்ச் டைம்னு இருக்கும் உங்களுக்கு. மார்னிங் நீங்கள் டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் லைட்டாக கிரேவிங்ஸ் வரும்ல, அந்த டைம்ஸில் ரைப், அதாவது பழுத்த பப்பாயாவை எடுத்துக்கோங்க. அது ஸ்நாக்ஸ் போல் குறிச்சி சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்நாக்ஸ் டைம் ஈவினிங் 4:30 இல்லை 5 o'clock போல் உங்களுக்கு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த டைமில் பப்பாயாவை அரிஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. அதுவும் பழுத்த பப்பாயா. இல்லை பழுத்த பப்பாயா எனக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பச்சை பப்பாயா இருக்குல்ல, அது நீங்கள் எடுத்து கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா பப்பாயால அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. விட்டமின் ஏ, இ, சி இருக்குது. இது உங்கள் பாடியில் பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஃப்ளோ ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் வலிகள் வரும்ல, வயிறு வலிகள், ஸோ அந்த வலிகளை வந்து தீர்க்கிறதுக்கு பப்பாயா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போல்லாம் எடுத்துக்கிறீங்கன்னா வீக்லி 2-3 நாளைக்கு எடுத்துக்கோங்க, தொடர்ந்து எடுத்துக்க வேணாம். 2 நாள் 3 நாள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டாலுமே போதும், உங்கள் பாடி பிளட் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகி கன்ஃபார்மாக இர்ரெகுலராக இருக்குது ரெகுலராக மாறிடும். ஆனால் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, பீரியட்ஸ் டைமில் சாப்பிடவே கூடாது. ஸோ அப்படி சாப்பிட்டீங்கன்னா அது சில பேருக்கு செட் ஆகாமல் இருக்கும். அது நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு பப்பாயா சாப்பிட்டா சம்டைம் ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஸோ பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிடுங்க, பீரியட்ஸ் டைமில் சாப்பிடவே சாப்பிடாதீங்க. ஸோ ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்னாசி பழம் தாங்க. அன்னாசி பழம் தாங்க ரொம்ப ரொம்ப
ரொம்ப சூப்பரான ஃப்ரூட்டுன்னே சொல்வேன். ஏன் அப்படி சொல்லிட்டு தானே பார்க்குறீங்க? அவன் தண்ணி சத்து ரொம்பவே அதிகமா இருப்பாங்க. இவனுமே பப்பாயா போல ஈக்குவலா நல்லாவே பெனிஃபிட் குடுப்பான். நீங்க இவன 1 கப் ஆஃப் பப்பாயால கிட்டத்தட்ட லோ கேலரீஸ் அவ்ளோ இருக்குதுங்க. உங்க பாடியில தண்ணி சத்து சரியா இல்லன்னா 1 கப் ஆஃப் பப்பாயா நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே ஹைட்ரேட்டடா இருக்கும். ஏன்னா இதுல விட்டமின் சி இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிறதுனால உங்க பாடியில பிளட் ஃப்ளோவை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி இர்ரெகுலரா இருக்கிறத ரெகுலரா மாத்தும். நான் சொல்ற இந்த பழங்கள் எல்லாமே உங்க பாடியில நடக்கிற இர்ரெகுலர் டைமை ரெகுலரா மாத்திடும். அதனால எல்லாமே ஒரே விஷயம் தான் பண்ண போகுது, ஆனா வித்தியாசமான பழங்கள் தான். அதனால தான் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பப்பாயா முடிஞ்சு போச்சு, பைனாப்பிள் சாப்பிட்டாச்சு. ஸோ மூணாவது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாதுளை முத்துக்கள் தான். மாதுளை முத்துக்கள் தாங்க ரொம்பவே நல்லா இருப்பாங்க, ரொம்ப பெனிஃபிட்டான பர்சன்னே சொல்லலாம். ஸோ மாதுளை முத்துக்கள் 1 கப் ஆஃப் மாதுளை முத்துக்களை டெய்லியுமே ரெகுலராக எடுத்துக்கோங்க. டயட்லேயும் சரி நார்மல் ரொட்டீன்லையுமே சரி மாதுளை முத்துக்களை எடுத்துக்கோங்களேன். அதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுங்க. உங்கள் ஸ்கின்னு, ஹெல்த், பாடிக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ்னு, டைஜஷனுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல் ஆகும். உங்களுக்கு என்ன மாதிரி இது நான் சொன்ன எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு வேணும்னா 1 கப் ஆஃப் மாதுளை முத்துக்கள் டெய்லியுமே எடுத்துக்கோங்க. ஸோ நாலாவது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சினமன் டீ தாங்க. நிறைய பேருக்கு சினமன் ரொம்பவே பிடிக்காது. ஏன்னா பிரியாணியில் இருந்தால் கூட நிறைய பேர் தூக்கி போட்டுருவீங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு சினமன் டீ குடிங்கள. அதில் நடக்கிற பெனிஃபிட் பார்த்து நீங்களுமே ஷாக் அடைவீங்க. ஐயோ அவன் ரொம்ப கசப்பாக இருப்பான் போல, இல்லை காரமாக இருப்பான்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவன் லைட்டாக ஒரு இனிப்பு டேஸ்ட்டு கொடுப்பான். சினமனில் இருக்கிற பெனிஃபிட் நீங்கள் பார்த்தாலுமே போதும், அவனை அதோட நீங்கள் தூக்கி போடாமல் கைக்குள்ளேயே வச்சுப்பீங்க. ஸோ சினமன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. உங்கள் ஸ்கின்னுக்கு, டைஜஷனுக்கு, வெயிட் லாஸுக்கு, ஹேருக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இவங்க நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. ஸோ அதனால் இதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா மார்னிங் நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் சினமன் கொஞ்சோண்டு பவுடராக வச்சுக்கோங்க. அது வார்ம் வாட்டரில் கொஞ்சோண்டு இந்த சினமன் பவுடர் போட்டு கலக்கிட்டு கொஞ்சோண்டு லெமன் ஜூஸு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஹனி சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எம்டி ஸ்டொமக்கில் தான் குடிக்கணும். அப்படி குடித்தாதான் அது பெனிஃபிட் எல்லாமே கரெக்டாக போய் சேரும். ஸோ அதனால் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வாங்கல, உங்கள் பாடியில் இர்ரெகுலராக இருக்கிறத ரெகுலராக மாற்றிடும். பிளட் ஃப்ளோவுமே நல்லாவே சீக்ரெட் பண்ணும். ஸோ அதனால் மறக்காமல் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ்மே ரொம்ப நல்லது, அதுவுமே நான் சொல்லியிருக்கேன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை நான் சொன்னதுக்கு அப்புறமா நிறைய பேர் பேக் அடிச்சிருவீங்க. என்னடா வீணா பேக் அடிக்கிற மாதிரி என்ன சொல்ல போகிறேன்னு தானே பார்க்குறீங்க. வெயிட் சொல்கிறேன். ஏன்னா இது எனக்குமே ஸ்டார்டிங்கில் ரொம்பவே பயந்தேன். ஏன்னா எங்கள் அம்மா சொன்னது அப்படி. ஸோ அதுக்கப்புறமா நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு எங்கள் பாட்டி சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த ஃபுட்டில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானே ஷாக் ஆகிட்டேன். அது என்னன்னு சொல்லிட்டு தானே பார்க்குறீங்க, எள்ளுருண்டை தாங்க. எள்ளுருண்டை நிறைய பேர் நினைப்பாங்க எள்ளுருண்டை சாப்பிட்டா பாடிக்கு ரொம்பவே ஹீட் ஆகும், செட் ஆகாது, இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் எங்கள் அம்மா அப்படி சொன்னாங்கன்னா எனக்கு ரொம்ப ஹீட்டான பாடி. ஸோ அதனால இதை சாப்பிட்டா ரொம்ப ஹீட் கிரியேட் ஆகும் அப்படின்றனால தான் எங்கள் அம்மா வேணான்னு சொன்னாங்க. அதுக்குன்னு நான் எல்லாருக்குமே வேணான்னு சொல்ல கிடையாது. பீரியட்ஸ் டைமில் இர்ரெகுலராக இருக்கிறப்போ நீங்கள் எள்ளுருண்டையை எடுத்துக்கோங்க. எள்ளுருண்டையை ரெகுலராக எம்டி ஸ்டொமக்கில் இல்லைன்னா ஸ்நாக்ஸ் டைமில் நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே போதும். அதை 1 இல்லை 2 எடுத்துக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அது எப்படி பண்ணுறது, கடையில் போய் நீங்கள் வாங்குறதுக்கு பதிலாக வீட்லேயுமே ஈஸியாக செஞ்சிடலாம். அது எப்படின்னா எள்ளு நல்லாவே எடுத்துக்கோங்க. கருப்பெல்லோ வெள்ளை எல்லோ எது வேணாலுமே எடுத்துக்கோங்க. ஆனால் கருப்பெல்லு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான், ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்சது. ஸோ அந்த கருப்பெல்லை என்ன பண்ணுறீங்கன்னா பேனில் போட்டு நல்லாவே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு படப்படன்னு வெடிகிறப்போ டக்குன்னு எடுத்துருங்க. அது கூட ஜாகரி பவுடர் எடுத்துக்கோங்க. ஜாகரி எதுக்காகனா உங்கள் பாடியில் இம்யூனிட்டி பவர் நல்லாவே பூஸ்ட் பண்ணுறதுக்காகவும் பாடி ரொம்பவே எனர்ஜிட்டிக்காக வச்சுக்கிறதுக்கு ஜாகரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் செசமி சீடில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அயன் டெஃபிஷியன்சி, அயனுக்கு வேண்டிய எல்லா சத்துக்களுமே செசமி சீடில் இருக்குது. ஸோ மோஸ்ட் நிறைய கொரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சமையலில் செசமி சீட் அண்ட் செசமி ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா போன் ஸ்ட்ரென்த்துக்காகவும் பாடி எனர்ஜிக்காகவும் எல்லா பாடி போன்ஸுமே ரொம்ப ஆக்டிவாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக அவங்க செசமி ஆயில் செசமி சீடை யூஸ் பண்ணுவாங்க. அதனால மோஸ்ட்டாக உங்கள் டயட்லையுமே செசமி சீட் அண்ட் செசமி ஆயிலை யூஸ் பண்ணி பாருங்களேன், உங்கள் போன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால தான் பீரியட்ஸ் டைமில் நீங்கள் ரொம்ப வீக்காக இருப்பீங்க, உங்கள் பாடிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த செசமி உண்டையை நான்
நான் சொல்கிறேன். அதனால ரெகுலராக இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அதுவுமே பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி தான், பீரியட்ஸ் டைமில் சாப்பிடாதீங்க. ஏன்னா ஹீட் ஆகிற பாடிக்கு இந்த எள்ளுருண்டை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே பிளட் ஃப்ளோ ஆகி உங்களுக்கு பீரியட்ஸ் பெயின் ரொம்பவே அதிகமாகும். ஏன்னா செசமியில் நேச்சுராகவே ஹீட்டை கிரியேட் பண்ணுவான். அதனால தான் சொல்கிறேன். ஸோ பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி இந்த எள்ளுருண்டியை நீங்கள் 2 எடுத்துக்கினாலுமே போதும், அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கவே வேணாம். ஸோ கடைசி விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி, அதுக்கப்புறமா மஞ்சள் தண்ணி தான். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இஞ்சியில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. எங்கள் அம்மாலாம் இஞ்சிலாம் அப்படியே சமையலில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அரைஞ்சி போடுவாங்க. பேஸ்ட்டு கூட முக்கால்வாசி எங்கள் அம்மா பண்ண மாட்டாங்க. ஏம்மா எனக்கு பிடிக்காதுமா, இப்படி பண்ணாத, அவன் ஒரு மாதிரி காரமாக கசப்பாக இருப்பான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட திட்டுவேன். ஆனால் எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஜிஞ்சரில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. உனக்கு வெயிட் லாஸ்க்கோ ஹேருக்கோ இல்லை ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு எல்லாமே ஒரே சொல்யூஷன் இந்த ஜிஞ்சர் தான். உனக்கு சரியான செரிமானம் இல்லைனா கூட ஜிஞ்சர் தண்ணி குடிச்சு பாரு, உன் டைஜஷன் லெவல் எப்படி இருக்குன்னு நீயே பார்த்து ஷாக் ஆகிடுவ. அதனால இந்த பொருட்களை கட்டாயமாக நீ எடுத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா அம்மாக்களும் தன்னோட குழந்தைங்களை சத்தான உணவுகள் சாப்பிடணும்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ எங்கள் அம்மா சொன்னது கரெக்ட் தான். ஸோ இந்த இஞ்சி தண்ணியும் இந்த மஞ்சள் தண்ணியுமே நீங்கள் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் சினமன் வாட்டருக்கு பதிலாக இந்த ஜிஞ்சர் தண்ணியை எடுத்துக்கோங்க. அது எப்படின்னா ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூட நல்லா வெட்டின ஜிஞ்சரை எடுத்துக்கோங்க. அது நல்லா நசுக்கணும். அப்போ தான் அந்த சாறுக்கள் எல்லாமே இறங்கும். அப்போ அது கூட கொஞ்சோண்டு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இது நல்லா சுண்டி 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இது இப்போது 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணிக்கு வரணும். வந்ததுக்கு அப்புறமா அது நல்லா ஃபில்டர் பண்ணி கொஞ்சோண்டு லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிட்டு எம்டி ஸ்டொமக்கில் குடிங்க. எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சாதானே அந்த பெனிஃபிட் எல்லாமே டைரெக்டாக உங்கள் பாடியில் போய் சேரும். ஸோ அதனால தான் எப்பயுமே சொல்கிறேன், ஏன்னா உங்கள் பாடி தண்ணி இல்லாமல் ஒரு மாதிரி வாடன மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மார்னிங்கே நீங்கள் இந்த மாதிரி தண்ணி நல்லா குடிச்சிங்கன்னா அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே உங்கள் பாடியில் போய் சேர்ந்து நல்லாவே ஆக்டிவாகவோ ஹெல்த்தியாகவே இருக்கும். ஸோ அதனால் இந்த ஜிஞ்சர் தண்ணியோ இந்த சினமன் வாட்டருமே 2மே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஃபுட்டு எல்லாமே சொல்லிட்டேன். ஆனால் முக்கியமாக இர்ரெகுலர் பீரியட்ஸ் எதனால் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பண்ணுற இந்த 3 பிரச்சனைனால தான் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸே ஆகுது. ஸோ தயவுசெய்து ப்ளீஸ் கேர்ள்ஸ் இந்த பிரச்சனை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. இது பண்ணாமல் இதுக்கப்புறமா இந்த ஃபுட்ஸை நீங்கள் சாப்பிட்டு வந்துட்டீங்கன்னா ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் கிளியர் ஆகி உங்கள் பாடி ரொம்பவே ஹெல்த்தியாகவும் நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். என்னன்னா பிரச்சனை என்ன தெரியுமாங்க, ஜங்க் ஃபுட் தான். நீங்கள் வெளில சாப்பிட்ற இந்த ஆயிலி ஃபுட், அதுக்கப்புறமா டீப் ஃப்ரை ஆன ஃபுட்ஸ், அதுக்கப்புறமா சுகர் பேஸ்டான ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி ஃபுட்ஸ் நீங்கள் சாப்பிட்றதுனால உங்கள் பாடிக்கு தேவை இல்லாத சத்துக்கள் தான் போதும். தேவைக்கிற சத்துக்கள் போகவே போகாது. நீங்களுமே பாருங்களேன், அதில் எதுனா பெனிஃபிட் இருக்கா, அதில் எதுனா ப்ரோட்டீன்ஸ் இருக்கா? இப்போ நான் சொன்னது எல்லாமே எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஆயிலி ஃபுட் சாப்பிட்றதுனால உங்கள் பாடிக்கு இன்னுமே நீங்கள் கெடுதல் தான் போடுறீங்க. அதனால் தயவு செய்து கம்பல்சரியாக நீங்கள் ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கஷ்டம் தான், ஆனால் உங்கள் உடம்பு ஹெல்த்தியாக இருந்தால் தான் ஆயில் ரொம்பவே நீடிக்கும். அதனால் ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுறங்க. தூக்கம் ரொம்பவே முக்கியம். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே ஃபோனில் ரொம்பவே அடிக்ட் ஆகிட்டு கிட்டத்தட்ட 12, 1 இல்லை 2 மணிக்கு தான் நீங்கள் தூங்குறீங்க. இப்படி தூங்குனா உங்கள் உடம்புக்கு இன்னும் தான் கேடு. ஸோ அதனால ஸ்லீப்பிங் ஹவரை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறது 7 to 8 hours கம்பல்சரி ஹியூமனுக்கு ஸ்லீப் ரொம்பவே முக்கியம். அப்படி தூங்கினா மட்டும்தான் பாடியில் எல்லா சிஸ்டமே ஆக்டிவாகவும் எனர்ஜிக்காக இருக்கும். ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக கிளாக் வைஸில் போவோம். நீங்கள் பண்ணுற இந்த எல்லா தப்புமே கிளாக் வைஸாக போகிறவங்க பிரச்சனை திடீர்னு ஆன்டி கிளாக் வைஸாக போகிற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நான் சொன்னது விஷயத்த பண்ணுங்கள். கடைசி விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்கன்னா தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் தாங்க. ஒர்க்கில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, வீட்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு, பார்ட்னர், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அப்பா என்னாலே முடியல. இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் உங்கள் மைண்டில் போட்டிங்கன்னா அதுவும் பாவம் தானே, எனக்கு ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் போகிறேன்னு சொல்லிட்டு அழாத குறையாக கெஞ்சிடும். ஸோ தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மெடிடேஷன்ஸ், யோகா இந்த மாதிரி உங்கள் மைண்டுக்கு ரிலாக்ஸ் தர மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணாலுமே போதும். ஸ்ட்ரெஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெஸ் எல்லாமே போக்கிடும். அதுக்கப்புறமா மோஸ்ட் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க, உங்கள் பாடிக்கு சரியான மூமெண்ட் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க.
முக்கியமாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க, ஃபோனை வச்சுட்டு அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க. அப்படியே உட்காந்துட்டு அவங்க லைஃப் ஃபுல்லாமே ஓட்டிட்டா, இல்லை ஒரு டே ஃபுல்லாமே ஓட்டிட்டா, உங்கள் பாடியில் என்ன வேணால் மூமெண்ட்ஸ் இருக்குமா, இல்லை பிளட் ஃப்ளோ தான் ஆகுமா? இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் பாடி இன்னும் லேசியாக தான் ஆகும், பாடி ஹெல்த்துமே அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணாமல் டெய்லியுமே 20 to 30 மினிட்ஸ் மைல்டு வாக் போங்க, இல்லைன்னா ஜாக்கிங் போங்க, மைல்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்கள், எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் பண்ணாமல் என்னதான் பண்ணுறது, இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கு என்னதான் பிரச்சனை, அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு ஒரே இடத்துல உட்காந்துட்டு புலம்பி நின்றா ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனே கிடைக்காது. ஸோ நான் சொன்ன விஷயத்தை எல்லாமே கிளியர் பண்ணிட்டு இந்த ஃபுட்ஸை நீங்கள் சாப்பிட்டாலுமே போதும், எல்லா பிரச்சனையுமே கிளியர் ஆகிடும். ஸோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா விஷயமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செட் ஆச்சுன்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி செட் ஆகலைன்னா டாக்டர் கிட்ட போய் கேட்டு என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ என்ன நீங்கள் பண்ணணும், பிங்க் டாக்கிஸ் பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நெக்ஸ்ட் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்து சேரும். ஸோ மறக்காமல் பிங்க் டாக்கிஸ் பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராப்ளமில் நிறைய பேர் சஃபர் ஆகுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, சிஸ்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.